தற்போதைய அண்மை செய்தி. அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரி விதிப்பை எதிர்கொள்வது தொடர்பாக மத்திய அரசு அவசர ஆலோசனை நடத்தி வருகிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய 50 விழுக்காடு வரி விதிப்பு இன்று முதல் அமலாகக்கூடிய நிலையில் இது தொடர்பான அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய 50 விழுக்காடு வரி விதிப்பு இன்று அமலாகி இருக்கக்கூடிய நிலையில் இது குறித்தாக மத்திய அமைச்சரவையின் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் எந்த மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றன? விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். இந்தியாவினுடைய இறக்குமதி பொருளுக்கு 50% வரி என்பது இன்று முதல் அமெரிக்கா அமலுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை டெல்லியில கூடியிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அன்று பிரதமர் அல்லது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தலைமையில மத்திய அமைச்சரவை கூடுவது டெல்லியில வழக்கமான ஒரு நிகழ்வுதான். இன்று புதன்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது டெல்லியில கூடியிருக்கிறது. இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்துல பல்வேறு முக்கியமான விஷயங்கள் குறித்து, நாட்டில் ஒப்புதல் வழங்கப்பட வேண்டிய பல்வேறு திட்டங்கள், இப்படியான விஷயங்கள் குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டு அதற்கு ஒப்புதல் வழங்குவதும், பின்னர் இன்று மாலையில் நடைபெறக்கூடிய செய்தியாளர் சந்திப்புல எந்தெந்த திட்டங்களுக்கெல்லாம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் மிக விரிவாக எடுத்துரைக்கப்படும். ஆனால் அமெரிக்கா ஏற்கனவே இந்தியாவினுடைய இறக்குமதி பொருளுக்கு 25% வரி விதிப்பு என்பதை அமல்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் ரஷ்யாவுடன் இந்தியா தொடர்ந்து நட்பு பாராட்டி வரக்கூடிய நிலையிலே மீண்டும் 25% கூடுதலான வரி என்பது அமலுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்ததன் அடிப்படையில் இன்று முதல் 50% வரி விதிப்பு முறை என்பது அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையிலே இதனை எல்லாம் இந்தியா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பது குறித்தெல்லாம் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான காரணம், ஏற்கனவே பொருளாதார ரீதியிலான சிக்கல்களை தீர்ப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் முன்பே பிரதமர் தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஆலோசித்திருக்கிறது. குறிப்பாக வரி விதிப்பு என்பதை அமெரிக்கா அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில இந்தியாவில் வரி குறைப்பை அமல்படுத்தினால் அதனை ஈடு செய்ய முடியும் என்ற ஒரு திட்டங்களை எல்லாம் மத்திய அமைச்சரவை முடிவு செய்தது. அதன்படி அதற்கான ஆலோசனைகள் எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு அமைச்சர்களுமே மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில்தான் 50% அந்த வரி விதிப்பு என்பது உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது குறித்தும் இன்றைய தினம் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர், அதே போல மத்திய நிதித்துறை அமைச்சர் அனைவருமே அமெரிக்கா விதிக்கப்படக்கூடிய வரி விதிப்பில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும். அதே நேரத்துல அமெரிக்காவுடைய வரி விதிப்பு முறைக்கு அடிபணியாது இப்படியான கருத்துக்களை எல்லாம் பல்வேறு ஊடக சந்திப்புகளின் போது பல்வேறு மத்திய அமைச்சர்கள் தெரிவித்திருந்தார்கள். இப்படியான ஒரு சூழலிலே இன்றைய மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இது குறித்தும் விவாதிக்கப்படும். இதனை எதிர்கொள்வதற்கு பொருளாதார ரீதியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும், இப்படியான விஷயங்கள் குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவற்றை தவிர்த்து அமெரிக்காவுடன் அந்த 50% வரி விதிப்பு முறை என்பது அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில உள்நாட்டு உற்பத்தி, இதில் சாதகமான சூழலை எப்படி பயன்படுத்திக் கொள்வது, இப்படியான விஷயங்கள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில நடைபெற்று வரக்கூடிய மத்திய அமைச்சரவை ஆலோசிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இவை அனைத்துமே தகவல்கள் மட்டுமே. இன்று மாலை 3 மணிக்கு நடைபெறக்கூடிய செய்தியாளர் சந்திப்பிலே மத்திய அமைச்சரவை என்னென்ன விஷயங்கள் குறித்து எல்லாம் விவாதித்திருக்கிறது என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ தகவல்களை மத்திய அமைச்சரவை அமைச்சர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலம் பகிர்ந்து கொள்வார்கள் அப்படின்ற தகவல்களாக வழங்கியிருக்கிறாங்க. அமெரிக்கா அறிவித்திருக்கக்கூடிய 50 விழுக்காடு வரி விதிப்பு இன்று அமலாகக்கூடிய நிலையில் அது தொடர்பான மத்திய அரசு ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறது. விவரங்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.